வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். உங்கள் பாத்ரூமில் ஹாட் வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக வருதா அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி பாத்ரூமில் கோல்டு வாட்டர் ஸ்பீடாக வருது, பட் ஹாட் வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்க போயிருந்தோம். செக் பண்ணோம். கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம் அங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம வால் மிக்சர்லாம் மாற்றுற ஐடியா இல்லைங்க. ஸோ ஸ்பிண்டில் கழட்டி பார்த்துடலாம் அப்படின்னு ஸ்பிண்டில் கழட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்பிண்டில் கழட்டுறப்போ பார்த்து பொறுமையாக கழட்டணுங்க. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்பி இதை செட் பண்ண முடியாது, புதுசுக்கு தான் போய் ஆகணும். இப்போ நம்ம கழட்டினதுக்கப்புறம் தண்ணியோட ஃப்ளோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எல்லா ஏர்லாக்குமே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. திரும்ப நம்ம வேறு ஸ்பிண்டில் எடுத்து ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு செட் பண்ணுறோம். செட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியோட ஃப்ளோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் வால் மிக்சரில் தண்ணி ஸ்லோவாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வால் மிக்சர் மாற்றலாமா இல்லை ஸ்பிண்டில் மாற்றலாமான்ட்டு பாருங்கள். நான் என்னோடய சேனலில் சொல்ல வர்றது எல்லாமே செலவை குறைக்கிறதுக்கான வழி மட்டும்தாங்க. வால் மிக்சரை சேஞ்ச் பண்ணாமலே நம்ம இந்த ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணிட்டோம். பாத்ரூம் வால் மிக்சரில் தண்ணி வரலன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.